ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மினி பர்கர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எங்கள் அங்கிள் இந்த பாவு பாஜி பன் இருக்குல்ல, அது ரெகுலராக வாங்கிட்டு வருவாங்க. என் பையன் கொண்டு வந்து கொடுத்து, அம்மா இதில் ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டான். ஸோ சரி ஓகே, நம்ம சும்மா வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பேட்டி மாதிரி பண்ணி அவனுக்கு பர்கர் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, பொட்டேட்டோவும் கேரட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே ஸ்வீட் கார்ன் வீட்டில் இருந்துச்சு, அதை வேக வச்சு வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்காக. அதை கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். உங்கள் பசங்க எவ்வளோ காரம் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆரிகானோஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மேஷர் இல்லாததுனால நான் அப்படியே கையிலேயே நல்லா பிசைஞ்சு பேட்டி மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பேட்டியும் சின்ன சின்னதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாவு பஜ்ஜி பன்னில் சென்டரில் வைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக பண்ணுறேன். நீங்கள் ப்ரெட்டில் வைக்க போகிறீங்க, இல்லைனா பர்கர் பன்லேயே வைக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இந்த பேட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லா பேட்டியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பிரெட் க்ரம்ஸை தூவி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னா, கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நல்லா தண்ணியாக கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த பேட்டியில் ஒட்டுறதுக்காக ஒரு கம் மாதிரி அது இதுவாகும். ஸோ ஒரு பேட்டியாக எடுத்து ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டுக்கிட்டேன். பிரெட் க்ரம்ஸ் கூட என் வீட்டில் கிடையாது. ரஸ்க் இருக்கும்ல, ரஸ்க்கை நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படி இல்லைனா ப்ரெட்டை கூட நீங்கள் இப்போ பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்படி தான் நான் ரஸ்க்கை தான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணி வச்ச பேட்டியை எல்லாத்தையும் தவா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் தவா ஃப்ரை பண்ணலாம், ஆயில் ஃப்ரை பண்ணலாம், இல்லை அவன் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ளே கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் தவா ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆயில் ஊற்றி பட்டர் ஊற்றுனீங்கன்னா பெட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் என் பையனுக்கு பட்டர் போட்டால் பிடிக்காது அவனுக்கு. ஸோ நான் ஆயில் போட்டே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேட்டி சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாவு பாஜி பன்குள்ளே அசம்பிள் பண்ணணும். அப்படியே லைனாக அடுக்கி வைப்பாங்களா, அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கூட கேப்சிகம், ஆனியன், செலரி இது மாதிரி கூட நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் நான் வைக்கலை. ஏன்னா என் பையன் என்ன பண்ணுவான்னா, அழகாக அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பன் மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். அட்லீஸ்ட் இந்த பொட்டேட்டோ பேட்டியாவது அவனுக்குள்ளே போகணும்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் வைக்கலை. இப்போ அந்த எப்படி நான் அடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பன்னை 2 கட் பண்ணிக்கிட்டேன். எல்லா பண்ணி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சீஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ்டு சீஸ் வாங்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் பெரிய சீஸ் வாங்கிட்டிங்கன்னா துருவி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைஸ்டு சீஸ் தான் வாங்கினேன்.
ஸ்லைஸ் சீஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து சாஸ் வந்து போடணும். ஐயோ அதை மறந்துட்டேன், எங்கன்னு தெரில சாஸு. தேடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு பர்கரை வந்து அடுக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் எப்படி பண்ணேன்றதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். எல்லா பன்னோட பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சாஸ் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன சீஸ் ஸ்லைஸ் வந்து அடியில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமேட்டு பேட்டி வச்சுக்கிறேன். பேட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பன்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே குட்டி குட்டி ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் வச்சுட்டு அப்புறமேட்டு லைட்டாக ஆரிகனோ வந்து தூவி விட்டுருக்கேன். அந்த பிட்ஸா ஃப்ளேவர் வரும்ல அதுக்காக. இப்போ வந்து நான் அடுக்கின எல்லா பர்கரையும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும்ல, அதுக்காக வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கிறேன். வச்சு லைட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவன்லேயும் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இல்லையா, லைட்டாக தவாவில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆயிரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய மினி பர்கர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் பையன் வந்து ரெடியாக இருக்கான் சாப்பிட்றதுக்காக. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஸ்கூல் லீவ் போட்டு பர்கர் சாப்பிட ரெடி ஆகிட்டான். பார்க்கவே அழகாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்து நான் பர்கருன்னு சொல்லிட்டு லைக் உள்ளே வந்து எக்கு ஆம்லேட் போட்டு வச்சு அதுக்கு மேலே கேப்சிகம், ஆனியன், சீஸ்லாம் வச்சு சாப்பிட்ருக்கோம். அதுவும் வேறு டேஸ்ட்டு தான். அது ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேட்டி மாதிரி பண்ணுறது வந்து நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன். பட் வந்து வெஜிடபிள் இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் பையனுக்கு சாஸ் மேலே லைட்டாக ஊற்றி கொடுத்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. காயத்ரியோட மினி பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சுடுதா? சாப்பிட்டு சொல்றா. உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுதா? கேரட் இருக்கு, ஸ்வீட் கார்ன் இருக்கு, சாஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, கும்புதா ஹாப்பின்ற மாதிரி என் பையன் ஹாப்பி பர்கரோட. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் ஒரு பர்கர் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நமக்கெலாம் ஒரே வாயில் கிடச்சி சாப்பிட்ருவேன், அந்த சைஸில் தான் இருக்குது. இருந்தாலும் கேமரா முன்னாடின்றதுனால ஒரு 2-3 கடியில் நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலே வந்து உள்ளே இருக்க பேட்டி செம்ம டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் காரமாக அந்த ஆரிகனோ டேஸ்ட்லாம் தெரிஞ்சு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.